ஆடி மாத ராசி பலன் 2024. கிரக நிலவரங்கள். ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் கார்த்திகை நட்சத்திரம் 57வது டிகிரி, குரு பகவான் ரோகிணி நட்சத்திரம் 71வது டிகிரியில் சஞ்சரிக்கிறார். கடகராசியில் சூரியன், சுக்கிரன், புதன். சூரியன் புனர்பூச நட்சத்திரத்தில் ஆரம்பித்து பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களில் இந்த மாதம் ஃபுல்லாக சஞ்சரிக்க போகிறார். புதன் ஆயில்ய நட்சத்திரம், சுக்கிரன் பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். கேது பகவான் அஸ்தம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். சனீஸ்வர பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த ஆடி மாதத்தில் தசாபுத்தி ரீதியாக ஒவ்வொரு வயதுக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் முதல்ல வீடியோ போட்டிருக்கிறதுனால ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும். இந்த வீடியோவை முதலாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம், இது சந்திரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 10 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 5 + 7 12. 12 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பு வரும். 12 வயதுக்கு பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 12 + 1 18 30. 30 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். இப்போ ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள் 16 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, இப்போ ராகு தசை நடக்குது. படிக்கக்கூடிய காலங்களில் ஜென்ம ராசியில் குரு செவ்வாய் சேர்க்கை. இந்த ஆடி மாதம் சிறப்பான மாதம் சொல்லிக்கலாம். படிப்பில் எந்தவித தொந்தரவும் இருக்காது. படிப்பில் தெளிவான முடிவு எடுப்பீங்க. ஏதாவது உதவிகள் கேட்டிருந்தால் அந்த உதவிகள் கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் குரு சேர்க்கை அப்படிங்கிறது அரசாங்க ரீதியாக நீங்கள் உதவிகள் கேட்டிருந்தீங்கன்னாக்கா படிப்புக்காக அந்த உதவிகள் கிடைக்கும். படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வெளிநாடு வேலைவாய்ப்புக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வேலைவாய்ப்பு கொடுக்கும். அதில் வேலைக்கு ட்ரை பண்ணாலே போதும் இந்த ராகு தசையில். ஏன்னா இது வரைக்கும் ஜென்மராசியில் குரு பகவான் இருந்து நிறைய நெருக்கடிகளை கொடுத்துருக்கும். வேலையில் தடங்கள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா ஒரு சிலருக்கு தசாபுதி சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் வேலையில் தடங்கள் நிறைய கொடுத்துருக்கும். அந்த தடைகள் இப்போ இருக்காது. செவ்வாய் குரு இணைவு அப்படிங்கிறது நல்ல ஒரு வேலை வாய்ப்பில் முன்னேற்றத்தை கொடுக்கும். இது வரைக்கும் வேலை பாதிப்புகள் எதனா இருந்தால் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய அனைத்து வேலைகளும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மன அழுத்தங்களை கொடுத்தது இந்த குரு பகவான் ஜென்மராசியில் இருக்கிறதுனால அந்த மன அழுத்தங்கள் இருக்காது, வேலை அழுத்தங்கள் இருக்காது, வேலையில் பலு இருக்காது. வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இப்போ வேலை நிறைய இருந்ததுன்னு வச்சுக்கலாம், அந்த வேலையெல்லாம் குறையும். உதவிகள் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு வீட்டுக்கு தேவையானதை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. இந்த நேரங்களில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த ராகு தசையில் பெரும்பாலும் திருமண வாய்ப்புகள் நிறைய பேருக்கு தள்ளி போகுது, தடைகளாகவே இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் தயவு செஞ்சு செக் பண்ணுங்கள். ஏன்னா சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு சூரியனோட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, சந்திரனோட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாக அமைஞ்சிச்சுனாக்கா உங்களுக்கு லைஃப்பில் எல்லாமே கிடச்சிரும். ஆனால் திருமண வாழ்க்கை தடைப்பட்டுச்சுனாக்கா உங்களுக்கு எதுவுமே சரியான இடத்துல சரியான நேரத்தில் எதுவுமே கிடைக்காது. அதனால் இந்த சந்திர நட்சத்திரம் சொல்லக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த 16 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ராகு தசை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாவே உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். வேலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், திருமண வாய்ப்பு எப்படி இருக்கும். 34 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை அப்படிங்கிறது இருக்கிறதுனால இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை மட்டும் இல்லாமல் எல்லாமே உங்களுக்கு பொதுவாகவே எல்லா பலன்களும் எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு, தொழில், திருமணம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராகு தசை எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலையும் கிடைச்சாச்சு, வேலைக்கு பிறகு உங்களுக்கு திருமணம் பண்ணணும்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கனாக்கா இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஜென்ம ராசியில் குரு வந்த பிறகு நிறைய தடைகளை கொடுத்துருக்கும். இதுக்கு முன்னாடி விரயத்தில் இருக்கும்போதும் நிறைய தடைகளை கொடுத்துருக்கும். இப்போ ஜென்மராசிக்கு வரும்போதும் உங்களுக்கு நிறைய தடைகளை கொடுத்துருக்கும். இந்த தடையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்காது. குரு செவ்வாய் ரெண்டும் சேர்றது உங்கள் ஜென்மராசியில் இது வரைக்கும் இருந்து வந்த மன உளைச்சல்கள் இருக்காது, மன அழுத்தங்கள் இருக்காது. திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணிங்கன்னா திருமணத்துக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துரும். ஏன்னா மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் குருவோட இணையிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு திருமணத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். திருமணமாகி நிறைய பேருக்கு கஷ்டத்தில் இருக்குங்க இல்லையா, பிரிவுகள், பிரச்சனைகள், மன நெருக்கடிகள், கணவன் மனைக்குள்ளே இருக்கக்கூடிய நெருக்கடிகள், இது எல்லாமே மாறும். இந்த மாதத்தில் நல்ல ஒரு அன்னோன்யம் பிறக்கும். இந்த நேரங்களில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் இந்த முக்கூட்டு கிரகங்கள் சொல்லக்கூடிய 3 கிரகங்கள் இருக்கிறதுனால இது புதனும் சுக்கிரனும் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியானா கூட பெரிய ஒரு இன்னல்களை கொடுக்காது.
வண்டி வாகன சேர்க்கையை ஒரு சில பேருக்கு கொடுக்கும். இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிறப்பான யோகமான டைம் சொல்லலாம் இந்த ஆடி மாதத்தில். 30 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் குரு தசை. குரு தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கோ லக்னத்துக்கோ நன்மை செய்யாது. நன்மை செய்யாத குரு பகவான் நன்மை செய்யுமான்னா கண்டிப்பாக நன்மை செய்யும். ஏன்னா ஜென்ம ராசியில் இருக்கும்போது கோச்சார ரீதியாகவே குரு தசையிலும் உங்களுக்கு நல்லதில்லை, இப்போ ஜென்ம ராசியில் வரும்போதும் உங்களுக்கு நல்லதில்லை. செவ்வாய் குருவோட சேரும் காலம் இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்குன்னு வச்சிங்களேன், நல்ல சிறப்பான காலகட்டம்னு சொல்லலாம். இப்போ வேலையில் நிறைய பேருக்கு நெருக்கடி இருந்திருக்கும், சரியான வேலை வாய்ப்பு அமைஞ்சிருக்காது, பொருளாதார நெருக்கடியெல்லாம் கொடுத்துச்சுல, அந்த பொருளாதார நெருக்கடி கொடுக்காது. இப்போ குருவினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், இப்போ இந்த குரு தசையினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எதுவும் இருக்காது. கடன் பிரச்சனைகள் தீரும். ஒரு சில பேருக்கு சுயதொழில் பாதிப்புகள் இருக்காது. ஓரளவுக்கு முன்னேற்றத்தை நேரங்களை பார்க்கலாம். 10ஆம் இடத்துல சனி செவ்வாய் வக்ரமாக இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு சிலது பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு இல்லையா, அந்த ஸ்லோவெல்லாம் இருக்காது. இப்போ ஆடி மாதங்கிறது ஓரளவுக்கு ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பெண்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நெருக்கடிகள் இருந்தாலோ இல்லை வீட்டில் நிறைய வேலை பளு இருந்தாலும் இந்த நேரங்களில் இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பதில் இந்த நேரங்களில் கிடைக்கும். வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோக தசையாக இருந்துச்சுனாக்கா குரு பகவான் கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த நேரங்களில் உண்டு. மனை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும். இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் இருக்காது. ஓரளவுக்கு வருமானம் இந்த நேரங்களில் உண்டு. எதிர்பாராத விதத்தில் ஒரு வருமானத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். 46 வயசுக்கு மேலே 65 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு யோக தசை தான் இல்லைன்னு சொல்லலை. சனி பகவான் 10ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கிறதுனால, அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் வக்ரமாக இருக்குது இந்த மாதம் ஃபுல்லாக. பெருசாக பாதிப்புகள் இல்லைன்னு சொன்னால் கூட, ஏன்னா கெடுபலங்களை அதிகமாக கொடுக்காது இந்த சனீஸ்வரன். உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் நன்மை செய்யக்கூடியவர் தான். ஓரளவுக்கு கெடுக்காத ஒரு நல்ல கிரகம் அப்படின்னு சொன்னால் அந்த சனீஸ்வர பகவான் தான். இது வரைக்கும் வேலை வாய்ப்பெல்லாம் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்தால் கூட இப்போ சனி வக்ர காலத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு தடைப்பட்டிருக்கும். அந்த தடைகள் இருக்காது. ஜென்மராசியில் குரு இருக்கும் காலகட்டத்தில் நிறைய இன்னல்களை சந்திச்சிருப்பீங்க. மங்களகாரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் குருவோட சேரும் காலகட்டத்தில் குரு மங்கள யோகத்தை கொடுக்குது. ப்ராப்பர்ட்டி சேர்க்கை ஒரு சிலருக்கு கொடுக்கும். வீடு மனை சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்காது. சொத்து சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து ஓரளவுக்கு தீர்வுக்கு வரலாம். சொத்து பிரிக்கிறது அதெல்லாம் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தீர்வுக்கு வரும். இந்த சனி தசையை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்யுமா தீமை செய்யுமாங்கிறத விட ஏற்கனவே உங்களுக்கு தீமைகள் அதிகமாக தான் நடந்து கொண்டு இருக்கும். மன அழுத்தங்கள், மன உளைச்சல்கள், மனசார்ந்த பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாமே கொடுத்து கொண்டு இருந்தாலும், உடல்நிலை சார்ந்து மருத்துவம் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் கொடுத்து கொண்டு இருந்தாலும், இதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது இந்த ஆடி மாதத்தில் அப்படின்னாக்கா, புதுசாக கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கி தொழில் பண்ணுறதோ இல்லை இடத்த மாற்றுறதோ தொழிலை மாற்றுறதோ இந்த நேரங்களில் வேண்டாம். சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுறது இந்த நேரங்களில் நல்லது. 65 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசைங்கிறது 2ஆம் அதிபதி தசை, 5ஆம் அதிபதி தசை. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதியோட தசை அப்படிங்கிறதுனால 5ஆம் இடத்துல கேது இருக்குது. பசங்களுக்கான வளர்ச்சி இந்த நேரங்களில் நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு முயற்சிகளை நீங்கள் எடுத்து வைப்பீங்க. குடும்ப பொருளாதாரம் நல்லாயிருக்கும். குடும்பஸ்தானாதிபதி தசையில் குரு ஜென்ம குருவாக இருந்து நிறைய நெருக்கடிகள் கொடுத்து கொண்டு இருந்தாலும், செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் குருவோட இருக்கும் காலகட்டத்தில் இந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும். வீடு மனை வாகனம் சேர்க்கை உண்டு. வண்டி வாகன சேர்க்கையும் உண்டு. இந்த நேரங்களில் புதுசாக ஒரு இடத்த வாங்கி போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக கொடுக்கும். அதுக்குண்டான பேச்சுவார்த்தை அதிகமாக இருக்கும். அதுக்குண்டான பேச்சுவார்த்தை இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். கடன் பிரச்சனை ஒரு சில பேருக்கு தீரும். வேலை வாய்ப்பில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அந்த தொந்தரவுகள் இருக்காது. உங்கள் பசங்களுக்கு உண்டான வளர்ச்சிகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இருக்கும். கடன் பிரச்சனை தீர்றதோ இல்லை வேலை வாய்ப்பு கிடைக்கிறதோ இது எல்லாமே இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கும். நோய் நொடி பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. நோய் நொடி பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. உடல் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. நோய் நொடி பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் இந்த காலகட்டங்களில். உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஜென்மராசியில் இருக்கக்கூடிய குரு இது ஒன்று மட்டும் கஷ்டத்தை கொடுக்கும் இந்த ஆடி மாதத்தில். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் நெடுந்தூர பயணங்களை இந்த காலகட்டங்களை தவிர்ப்பது நல்லது. 82 வயசுக்கு மேலே 89 வயசு வரைக்கும் கேது தசை. கேது தசை அப்படிங்கிறது ஞானகாரகன் சொல்லக்கூடிய கேது பகவான் நிறைய அனுபவங்களை கொடுக்கும். இந்த மாதத்தில் நிறைய அனுபவங்களை கொடுக்கும். நிறைய நண்பர்களை கொடுக்கும். பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இதில் ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீகம் சார்ந்து நிறைய உங்களுக்கு சுற்றுலா போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். குலதெய்வ அருளாசியெல்லாம் இந்த நேரங்களில் உண்டு. நிறைய ஆன்மீகம் சார்ந்து தான்
முன்னேற்றத்தை பார்ப்பீங்க இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். நல்ல பலன்கள் அப்படின்னு சொன்னால் இந்த புதன் தசைக்கு என்ன சொன்னனோ அத்தனை பலன்களும் இந்த கேது தசைக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா கோச்சார ரீதியாக புதனோட வீட்டில் இருக்கிறதுனால கேது பகவானை இயக்கக்கூடிய கிரகம் புத பகவான். இப்போ புதன் அப்படிங்கிறது என்ன தசையோ, புதன் தசை உங்களுக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் கேது தசையும் இருக்கும். இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக ஆடி மாதம் சிறப்பான மாதமாக அமையும். நன்றி.